பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எப்படி வந்து நம்மளோட போன்லயே ரெடி பண்றதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம டீடைலா பார்க்க போறோம். பாக்குறதுக்கு முன்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். மொபைல்ல இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் வந்து ஓபன் பண்ணிடுங்க. ஓபன் பண்ணிட்டு கட் அவுட் ப்ரோ அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணிடுங்க. சர்ச் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் ஃபர்ஸ்டே வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் ஃபோட்டோ மேக்கர் அப்படின்ற ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அதில் மேலே சைடில் 3 டாட் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எனபிள் பண்ணிடுங்க. எனபிள் பண்ணதுமே இந்த மாதிரி உங்களுக்கு சின்னதாக வந்து எல்லாம் ஆகிடும். ஸோ இதில் சைடில் பார்த்தீங்கன்னா லாகின் அண்ட் சைன் அப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை கூட கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டு, அப்படி இல்லைன்னா இதில் நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா அந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டு போட்டு கூட நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கூகுள் அக்கௌண்ட் கொடுத்தா நான் லாகின் பண்ண போகிறேன். கண்டினியூ வித் கூகுள் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட ஜிமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணாலும் லாகின் பண்ணிக்கலாம். நான் அந்த மாதிரி இப்போ லாகின் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா அப்லோட் இமேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் எதை வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை கிரியேட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை உங்களோட கேலரிலேருந்து செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிட்டேன். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பேப்பர் சைஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோட சைஸ் எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ பேப்பர் சைஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு இதில் உங்களுக்கு 4 ஃபோட்டோ வச்சிருக்க மாதிரி வேணுமா, இல்லாட்டி பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஃபோட்டோஸ் இருக்கிற மாதிரி வேணுமா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேப்பர் சைஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அது மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சர்ச் சைஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட ஃபோட்டோ சைஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றதுமே இந்த இடத்துல உங்களால் வந்து எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ எடிட் பண்ணிட்டு டன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கண்டினியூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கண்டினியூ கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே திருப்பி எடிட்டிங் பேஜுக்கு வந்து போயிடும். இதில் பார்த்தீங்கன்னா கலர் வந்து கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது ஆப்ஷன் இந்த கலரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய இந்த பேக்ரவுண்ட் கலரை நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். நிறைய கலர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி கலர்ஸ் வேணுமோ அந்த மாதிரி கலர்ஸை நீங்கள் அதில் வந்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ செட் பண்ணிட்டு டன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே சைடில் பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆப்ஷன் இருக்கும். அந்த கண்டினியூ கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே அடுத்து பார்த்தீங்கன்னா ஷர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நிறைய ஷர்ட்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷர்ட்ஸ் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணவே கரெக்டாக அது உங்களோட ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா வந்து அப்ளை ஆகிடும். அப்ளை ஆனதுமே டன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ டன் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெடி ஆகிடும். ஸோ உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி எதுவும் திருப்பி எடிட் பண்ணணும்னு நினச்சாலுமே இந்த கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் திருப்பி கூட எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குதுன்னா கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிஎன்ஜியாவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஜேபிஜியாவும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபோட்டோ ஸ்டுடியோ கடையில் போய் வந்து கொடுத்துட்டீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா இதை கரெக்டாக பாஸ்போர்ட் சைஸில் வந்து ஃபோட்டோ வந்து கொடுத்துருவாங்க. அப்படி உங்ககிட்டே அந்த மிஷின் வந்து இருந்துச்சுன்னா உங்களோட வீட்டிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ரெடி பண்ணி எடுத்துக்க முடியும். இப்போ பார்த்துருப்பீங்க எப்படி வந்து ஃபோன்லேயே வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேற என்ன கண்டென்ட் நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. எது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறேன்.